குழந்தை வளர்ச்சி கோட்பாடுகள், தேரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டாக பியாஜே அறிவுத்திறன் வளர்ச்சி கொள்கை, ஜீன் பியாஜே தேரிஸ் ஆஃப் கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். பியாஜேவை எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர். ஏற்கனவே சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள் யாரோட தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மைத்தட சோதனை நாம் ஆளுமையில் பார்க்க இருக்கிறோம். மைத்தட சோதனையில் ரோஷாக் என்ற உளவியல் ஆய்வாளர் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர். அடுத்ததாக ஜீன் பியாஜே காக்னிட்டிவ் சைக்காலஜி, அறிவு உளவியல் அல்லது அறிதல் உளவியல் என்ற உளவியல் பிரிவோடு சார்ந்தவர். என உளவியல் பிரிவுகள் பொதுவாக ஜென்ரல் சைக்காலஜி அண்ட் அப்ளைடு சைக்காலஜி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பொது உளவியல், பயன்பாட்டு உளவியல். அதில் பொது உளவியலின் கீழ் குழந்தை உளவியல் இருக்குது, சைல்டு சைக்காலஜி. அதை உருவாக்குறதுக்கு இவர் மிக முக்கிய பங்கு, இவருடைய ஆய்வு. அடுத்து அதுதான் நம்ம அறிதலும் குழந்தை உளவியலும், காக்னிட்டிவ் சைக்காலஜி, சைல்டு சைக்காலஜி இரண்டுமே தொடர்புடையவர். அதனால் இவர் மனித மனம் அல்லது குழந்தையினுடைய மனம் என்பது அந்த குழந்தையினுடைய மூளை சார்ந்த செயல்கள், அறிவு கட்டமைப்பு அல்லது அறிவின் செயல்கள் என்று குறிப்பிடுகிறார். அறிவு கட்டமைப்பு, காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர், அடிப்படை அறிவு திறன்கள் ஓடு குழந்தை பிறக்கப்படும் போது ஒவ்வொரு குழந்தையும் அடிப்படை மனத்திறனோடு பிறக்கின்றன அல்லது அறிவுத்திறனோடு பிறக்கின்றன. எடுத்துக்காட்டாக உறிஞ்சுதல், சக்கிங், பார்த்தல், லுக்கிங், அடைதல் மற்றும் பற்றுதல், கிராஸ்பிங் என்ற 3 விதமான மனத்திறனோடு குழந்தை பிறக்கிறது. பின்னாளில் அத்தனை விதமான மனத்திறன்களும் பெறுகிறது. அப்போது மற்றது எல்லாம் சுற்றுப்புற சூழ்நிலையோடு தொடர்பு கொள்வதின் மூலம், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த என்விரான்மெண்ட் ஆர் சோஷியல் இன்ட்ராக்ஷன், சமூக இடைவினையின் மூலமாக கற்றுக்கொள்கின்றன. அதற்கடுத்து இந்த அறிவு கட்டமைப்பு, காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றோமில்ல, அதை சில சமயங்களில் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸ்கீமா அறிவுத்திறன் வளர்ச்சி செயல்பாட்டின் உட்கூறுகளாக தன்வயப்படுத்துதல், பொருத்துதல், இணங்குதல், ஒருங்கமைதல். பொதுவாக குழந்தைக்கு முதல்ல ஒருங்கமைதல், ஆர்கனைசேஷன் உருவாகும். அதனால் இணக்கமாதல் நடக்கும், அடாப்டேஷன். இணக்கமாதல்னால் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை பொருத்தப்பாடுடைய நடத்தையாக குழந்தை மாற்றிக்கொள்ளும். எடுத்துக்காட்டாக வீட்டு சூழலில் குழந்தையினுடைய செயல்பாட்டுக்கும் பள்ளி சூழலின் குழந்தையின் செயல்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. பள்ளி வாழ்க்கையில் அல்லது பள்ளி சூழலில் குழந்தையினுடைய செயல்பாடும் வீட்டு சூழலில் குழந்தையின் செயல்பாடும் வித்தியாசப்படும். அப்போ இந்த அடாப்டேஷன் எதன் மூலம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தன்வயப்படுத்துதல் மற்றும் பொருந்துதல், அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடம் நமக்கு வினா கேட்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, குழந்தையினுடைய அறிவு கட்டமைப்பின் முதல் அறிவு கட்டமைப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒருங்கமைதல், ஆர்கனைசேஷன். அவங்க ரொம்ப எளிமையாக ஒருங்கமைதல், ஏவில், பியில் இணங்குதல், சியில் பொருந்துதல், டியில் தன்வயப்படுத்தல் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒருங்கமைதல் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். அதற்கடுத்ததாக பியாஜே எப்படி குறிப்பிடுறாருன்னு பார்க்கும்போது, இந்த இணங்குதலுக்கான நடத்தையை சமநிலைப்படுதல் என்கிறார். ஈக்குலிபிரியம். இணங்குதல் அப்படின்றது அடாப்டேஷன் இல்லை. இந்த அடாப்டேஷனுக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் இடையில் ஈக்குலிபிரியம் அமையும். அப்படின்னாக்கா சமநிலைப்படுதல் ஏற்படும் அப்படின்னு பியாஜே கண்டறிந்தார். ஒரு பொருளை பற்றிய அறிவை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாளுதலை ஸ்கீமா என்று அழைக்கிறோம். பாருங்கள், ஸ்கீமா அப்படின்றது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருளை பற்றி அறிய அதை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாளுதலை ஸ்கீமா என்று அழைக்கிறோம். இது அறிதிறன் கட்டமைப்பு என்று குறிப்பிடும். அறிதிறன் கட்டமைப்புனாலும் ஸ்கீமா என்று குறிப்பிட்டாலும் ஒன்று தான் சார். பெரும்பாலும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் டெட்டு, பிஜிடிஆர்பிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிடி, பிஆர்டி
இப்படி டிஆர்பி நடத்தக்கூடிய ஆசிரியர் சார்ந்த போட்டித் தேர்வுகளில் ஸ்கீமாவை பற்றி வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. சில சமயங்களில் ரொம்ப எளிமையாக ஸ்கீமா என்கின்ற சொல்லை அறிமுகம் செய்தது யார் இல்லை அப்படின்னு கேட்கலாம். ஹூ இஸ் இன்ட்ரடியூஸ்டு டேர்ம் ஸ்கீமா அப்படின்னு கேட்டாங்கன்னா பியாஜே, சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த பியாஜே.